ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 2018 ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 2 இன்ஸ்டியூட்டோட ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடச்சாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் என்னென்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா டாபிக் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. நீங்கள் வச்சுருக்கிறது அண்ட் இதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேக்ஸிமம் என்எஃபாக இருக்கும் ஃபார் ப்ரிலிம்ஸ் 2018. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான், மெயின்ஸுக்கான பாயிண்ட்ஸ் நான் இதில் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட் இது குளோபல் ஜியோ பார்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குளோபல் ஜியோ பார்க்ஸ் இது எதை சேர்ந்தது அப்படின்னா யுனெஸ்கோவை சேர்ந்தது. ஓகேவா? யுனெஸ்கோ தான் முக்கியமான இது. இந்த குளோபல் ஜியோ பார்க்ஸ் அப்படிங்கிறது என்ன, டோட்டலாக மொத்தம் 140 குளோபல் ஜியோ பார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? மொத்தம் எத்தனை 140 இருக்குது. டோட்டலாக 38 கண்ட்ரீஸில் இருக்குது. 38 கண்ட்ரீஸில் இது என்னன்னா ஆல் ஓவராக இருக்குது. இது இந்தியாவில் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்தியாவில் எதுவுமே கிடையாது. இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஏரியாவையும் இவங்க குளோபல் ஜியோ பார்க்ஸாக அப்ரூவ் பண்ணலை. இப்போ யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா ப்ரோக்ராம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசோர்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இது மூணாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோவில் பயோஸ்பியர் ரிசோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஜியோ பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேவா? அப்போ இது மூணுக்கு என்னென்ன வித்தியாசம் சார் அப்படின்னா, இப்போ பயோஸ்பியர் ரிசோர்ஸ் நமக்கு தெரியும். பயோஸ்பியர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது உயிரினங்கள் சம்மந்தப்பட்டது, காடுகள் எல்லாத்தையுமே சம்மந்தப்பட்டதான் பயோஸ்பியர் ரிசோர்ஸ். ஓகேவா? ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது என்னென்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட சில சைட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பழங்காலத்தில் ஏன்ஷியன் இந்தியாவில், மிடிவல் இந்தியாவில் கிரியேட் பண்ண எல்லாமே என்னென்னா ஒரு ஹியூமனோட யூனிக் ஐடென்டிட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் வச்சுருப்பாங்க. இந்த குளோபல் ஜியோ பார்க்ஸில் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு மோர் ஆர் லெஸ் நேச்சுரல் ரிலேட்டட். ஓகேவா? ஸோ இது அந்த காலத்துலேயே அதை லைக் இப்போ நம்ம கேம்பிரியன் பீரியட்லேருந்து இப்போ இந்தியா எவால்வ் ஆகிட்டு இருக்கு, வேர்ல்டு எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ப்ரீ கேம்பிரியன் சொல்லுவாங்க. ப்ரீ கேம்பிரியன்லேருந்து வேர்ல்டு எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ எவால்வ் ஆகிட்டு இருக்கிறதுல இப்போ லேட்டஸ்ட் பீரியட் வரைக்கும் குளோபலில் என்னென்ன முக்கியமானது நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ லைக் ஜியோகிராஃபிக்கல் ரிலேட்டட் எல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் குளோபல் ஜியோ பார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வருவாங்க யுனெஸ்கோ. ஓகேவா? ஸோ யுனெஸ்கோவோட முக்கியமான இது. ஓகேவா? இந்த குளோபல் ஜியோ பார்க்ஸ் அப்படிங்கிறதுனா 4 வருஷம் வேலிடிட்டி பீரியட். ஓகேவா? வேலிடேஷன் ஒவ்வொரு வருஷம் இதை குளோபல் ஜியோ பார்க்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 வருஷம் அதோடைய வேலிடேஷன் பீரியட். ஓகேவா? அதுக்கு 4 வருஷம் கழிச்சு ரீவேலிடேஷன் பீரியட் அப்படின்னு ஒன்று நடக்கும். ஓகேவா? மொத்தம் ரீவேலிடேஷனில் மொத்தம் 3 வகையான கார்டு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன் கார்டு, இன்னொன்று எல்லோ கார்டு, இன்னொன்று ரெட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? க்ரீன் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு குளோபல் ஜியோ பார்க்ஸ்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அதிலிருந்து 4 வருஷம் கழிச்சு, அதாவது என்ன, அந்த 4 வருஷம் கழிச்சு வேலிடேஷன் பீரியட் வரும். ஓகேவா? அந்த வேலிடேஷன் பீரியடில் குளோபல் ஜியோ பார்க்ஸுக்கான எல்லா தகுதியும் மறுபடியும் அது அப்படியே இருந்தது அப்படின்னா அதுக்கு என்னென்னா மறுபடியும் க்ரீன் கார்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோ கார்டு கொடுப்பாங்க. எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ளே என்ன மாதிரியான நெகட்டிவ் அவங்க பார்த்தாங்களோ அது எல்லாத்தையும் இவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா மறுபடியும் க்ரீன் கார்டு கொடுப்பாங்க. அப்படி இவங்க ஃபுல்ஃபில் பண்ணலாட்டி ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த சைட்டுக்கோட குளோபல் ஜியோ பார்க்ஸ் அப்படிங்கிற இது என்னென்னா லாஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு குளோபல் ஜியோ பார்க்ஸ் அப்படின்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது. ஓகேவா? குளோபல் ஜியோ பார்க்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ குளோபல் ஜியோ பார்க்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் வெப்சைட் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு இப்போ தாஜ்மஹால்னு சும்மா எடுத்துக்கோங்க. தாஜ்மஹால் கிடையாது, தாஜ்மஹால்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் வெப்சைட் இருக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு கார்ப்பரேட் ஐடென்டிட்டி இருக்கணும், அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும், ப்ரொடக்ஷன் பிளான் இருக்கணும், அதனுடைய ஃபினான்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே என்னென்னா ஒரு வெல்வர்ஸ்டாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அது குளோபல் ஜியோ பார்க்ஸ் அப்படிங்கிறதுல வரும். இதுதான் யுனெஸ்கோவோட குளோபல் ஜியோ பார்க்ஸ் ப்ரோக்ராமை பற்றின ஓவரால் இது. ஓகேவா? இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 இடத்த என்னென்னா கவர்மெண்ட் என்னென்னா யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க்ஸுக்கு கொடுக்குறாங்க. இது யார் தலைமையில் இது நடக்கும் அப்படின்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தலைமையில் நடக்கும். ஓகே, மொத்தம் 2 இடம். ஒரு இடம் மகாராஷ்டிராவில் இருக்கிற லோனார் லேக். ஓகேவா? லோனார் லேக் அல்லது லோனார் கிரேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோனார் லேக்கு லோனார் கிரேட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எரிமலை குழம்பு வெளியே வருதுன்னு வைங்களேன், மேலே இருக்க பூமியோட ஏரியாவை அடித்து உடச்சி அது என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய குளம் மாதிரி மாற்றிடும். ஸோ அதை கிரேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது பூமிக்கு மேலே ஏதாவது ஒரு விண்கல் விழுந்துச்சு அப்படின்னு வைங்களேன், அந்த இடம் குழியாகி அந்த இடத்த சுற்றி அந்த இடம் ஒரு குளம் மாதிரி கிரியேட் ஆயிரும். ஓகேவா? பெரிய பள்ள மாதிரி கிரியேட் ஆகும். தட் இஸ் கால்டு கிரேட்டார். இது மகாராஷ்டிராவில் இருக்குது. அண்ட் நம்மளுடைய பசால்ட்
பசால்டிக் ராக், அதாவது டெக்கான் பிளாட் எல்லாமே பசால்டிக் ராக், மேக்ஸிமம் பசால்டிக் ராக்கால இருக்கும். அந்த பசால்டிக் ராக்கில் கிரியேட் ஆன இந்த லோனார் லேக்கை வந்து என்னென்னா அவங்க யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க்ஸுக்கு பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து என்ன இடம் அப்படின்னா கர்நாடகாவில் செட் மேரிஸ் ஐலாண்ட். ஓகேவா, செட் மேரிஸ் ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. இதுவும் வந்து என்னென்னா பசால்டிக் ராக்ஸால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஐலாண்ட். ஓகே, சப் ஏரியல் சப் வல்கானிக் ஆக்டிவிட்டினால கிரியேட் ஆன செட் மேரிஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இதுதான். இது வந்து என்ன மால்பே பீச், கர்நாடகாவோட மால்பே பீச் ஏரியாவில் இருக்கிறது தான் இந்த செட் மேரிஸ் ஐலாண்ட். ஸோ இந்த ஏரியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்னா இந்த 2 ஏரியாவையும் இது பண்ணியிருக்காங்க. இது எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லைக் மேரிஸ் ஐலாண்டோட இது எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 88 மில்லியன் இயர்ஸ் அகோ மடகாஸ்கர் கூட நம்ம வந்து இது இருப்போம். ஓகே, மடகாஸ்கரோட சேர்ந்து பிரிஞ்சு வரும்போது என்னென்னா இந்த செட் மேரிஸ் ஐலாண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படின்னு சொல்லலாம் படிப்போம். ஸோ காண்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில் படிக்கும்போது வந்து என்னென்னா உங்களுக்கு மேக்ஸிமம் காண்டினென்ட் எல்லாமே சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். அண்ட் காண்டினென்டல் ட்ரிஃப்ட் பீரியட் அப்போ அரௌண்ட் இந்தியா எல்லாமே வந்து என்னென்னா பிரிஞ்சு போகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ அந்த இதில் வர்றதான் இந்த செட் மேரிஸ் ஐலாண்ட் ஆஃப் த கோஸ்ட் இன் த சிட்டி ஆஃப் உடுப்பி, கர்நாடகா. ஓகேவா, ஸோ இதுதான் குளோபல் ஜியோ பார்க்ஸோட மொத்த இது. ஸோ மேக்ஸிமம் இந்த குளோபல் ஜியோ பார்க்ஸை பற்றி கேட்குறதுக்கான சான்சஸ் இந்த வட்டம் அதிகமாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் இதை யார் வெளியிடுறா அப்படின்னா நமக்கு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து என்னென்னா இது வெல்த் ஹங்கர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டும் அண்ட் கன்சர்ன் வேர்ல்டு வைட் அப்படிங்கிற 2 இதுவும் வெளியிடுவாங்க. இது ஏன் இந்த இதில் முக்கியம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதை வெளியிட்டவங்க யார் அப்படின்னா, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஹங்கர் இண்டெக்ஸை வெளியிட்டவங்க யாருன்னா IFPRI வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா, ஸோ இவங்க வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க தான் இதுக்கு முன்னாடி வெளியிடுவாங்க. இப்போ வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெல்த் ஹங் லைஃப் அண்ட் கன்சர்ன் வேர்ல்டு வைட் இவங்க வந்து புதுசாக வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் மொத்தம் 4 வகையான மெயின் இண்டிகேட்டர் இருக்குது. என்னென்ன இண்டிகேட்டர் அப்படின்னா சைல்டு அண்டர் நியூரிஸ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே. ஓகேவா, எல்லாத்துக்குமே இந்த சென்ஸ் குளோபலாக பீப்புள் வந்து இப்போ ஒரு இந்தியாவில் இருக்க பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன அவங்களுடைய நியூட்ரிஷனல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அண்டர் நியூரிஸ்மெண்ட். ஓகே, அடுத்த 3 இது எதுவுமே மொத்தம் 4 சொன்னேன். மொத்தம் அடுத்த 3 இண்டிகேட்டர் எல்லாமே வந்து சைல்டு ரிலேட்டட், சைல்டு வாஸ்டிங், சைல்டு ஸ்டண்டிங், சைல்டு மோர்டாலிட்டி ரேட். ஓகேவா, ஸோ இது எல்லாமே குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸு. இந்தியா ரேங்க்டு. ஓகேவா, இந்தியா வந்து என்னென்னா 103 இது வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீரியஸ் கேட்டகரியில் தான் இந்தியா வந்து என்னென்னா வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த IFPRI அப்படிங்கிறது வந்து என்ன இதுக்கு முன்னாடி வெளியிட்டவங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் வந்து என்ன மொத்தம் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்ன நதியா முரத் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து என்னென்னா ISIS இதில் வந்து என்னென்னா செக்ஸ் ஸ்லேவாக இருந்தவங்க. ஓகே, ISIS மிலிட்டண்டில் செக்ஸ் ஸ்லேவாக இருந்தவங்க. இவங்க எந்த குரூப்புக்கு வந்து எந்த குரூப் இது பண்ண அப்படின்னாங்க யாஷிதி அப்படிங்கிற ஒரு குரூப். ஓகே, யாஷிதி அப்படிங்கிற குரூப்பு சிரியாவோட நார்த்து, ஈராக்கோட நார்த்து, சதர்ன் டர்க்கி இந்த 3 ஏரியாலையும் சேர்ந்து இருக்கிறவங்க யாஷிதி பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற பெண்களை வந்து என்ன பண்ணாங்கன்னா ISIS வந்து செக்ஸ் ஸ்லேவாக யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அதை தடுக்கிறதுக்கு போராடினவங்க தான் இந்த நதியா முரத் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ அதனால் செக்ஸ் அதாவது ரேப் வார்ஃபேரில் நடக்கிற ரேப் இதுக்கெல்லாம் வந்து அகெயின்ஸ்டாக செயல்பட்டவங்க தான் இந்த பெண்மணி. ஓகேவா, ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஈராக்கி. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஈராக்கி அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த இது. ஓகே, இன்னொருத்தவங்க யாருன்னா டெனிஸ் முக்வேஜ் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து என்னென்னா ஆல்ரெடி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கவங்க. பட் நீங்கள் வந்து நதியா முரத் அப்படிங்கிறவங்க வந்து என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஈராக்கை சேர்ந்த பெண்மணி. அவங்க வந்து என்னென்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு ஈராக் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது இவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ யாஷிதி பீப்புள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈராக்கு, சிரியா அண்ட் டர்க்கி இந்த 3 இடத்துலையுமே சேர்த்து யாஷிதி பீப்புள் இருக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இது முக்கியமானது. அடுத்தது இந்தோனேஷியாவில் சுனாமி வந்தது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்தோனேஷியாவில் பலு அப்படிங்கிற ஏரியா, அதாவது இந்தோனேஷியா இப்படி இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல பலு அப்படிங்கிறது இருக்கும். இது ஃபுல்லாக வரும் இந்தோனேஷியா. இந்த இடத்துல பலு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்துன்னா ஒரு சுனாமி வந்து அட்டாக் ஆகிருக்கு. அதுவும் ஸ்ட்ரைக் ஸ்லீப்னால் அட்டாக் ஆகிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைக் ஸ்லீப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சுனாமி வரணும் அப்படின்னு வைங்களேன், அந்த இடத்துல எர்த்குவேக் வரணும். ஓகே, அப்படி எர்த்குவேக் வந்தால் சுனாமி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது உங்களுக்கு லேண்ட் ஸ்லைடு, அது கடல் பக்கத்தில் லேண்ட் ஸ்லைடு ஆனாலோ வல்காடிக் எரப்ஷன் ஆனாலோ இந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களுக்கு சுனாமி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ஸ்லீப் அப்படிங்கிறது என்னென்னா டிரான்ஸ்வர்ஸ் பிளேட்டை தான் ஸ்ட்ரைக் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு பிளேட்டோட மூவ்மெண்ட்லேயே மொத்தம்
உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 3 வகையான மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒன்று வந்து சப்மர்ஜன், அதாவது என்ன ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டுக்கு அடியில் போகிறது அப்படிங்கிற ஒரு இதை படிச்சிருப்பீங்க. இதில் தான் உங்களுக்கு ஃபோல்டு மவுண்டைன் இதெல்லாம் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், நீங்கள் வந்து என்னென்னா பிளாக் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் மவுண்டைன் அப்படின்னா ஒரு பூமியோட ஒரு இது இப்படி இருக்கும், இன்னொரு இது அப்படியே கீழே இறங்கிரும். ஓகேவா? ஸோ ஒன்று கீழே இருக்கும், ஒன்று மேலே இருக்கும். ஓகேவா? இது வந்து என்ன பிளாக் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து என்ன டிரான்ஸ்வர்ஸில் கிரியேட் ஆகும். ஓகேவா? அதாவதுன்னா இப்படி சைடில் மூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா? இந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகிறது வந்து என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ். மேக்ஸிமம் வந்து என்னென்னா இதில் வந்து எந்த இதுவும் கிரியேட் ஆகாது. அதாவதுன்னா ஒரு லேண்ட் அழிஞ்சும் போகாது, ஒரு லேண்டு கிரியேட்டும் ஆகாது இந்த இதில். ஓகேவா? ஸோ ஆனால் அதில் வந்து பிளாக் மவுண்டைனாக இருக்கட்டும், ஃபோல்டு மவுண்டைனாக இருக்கட்டும், ஒரு லேண்டு அழியும், ஒரு லேண்டு கிரியேட் ஆகும். அப்படிங்கிற மாதிரி பிளாக் மவுண்டைனில் ரிஃப்ட் வேலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கிரியேட் ஆகும். ஓகேவா? இந்த டிரான்ஸ்வர்ஸ் பிளேட்டில் மேக்ஸிமம் ஒரு எர்த்குவேக் வருதுன்னு வைங்களேன், அது வந்து ஜஸ்ட்டு வந்து என்னென்னா பூமி வந்து என்ன அசையுது, அதில் வந்து என்ன சுனாமி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் என்னன்னா இந்த இடத்துல இந்த பலுங்கிற ஏரியாவில் ஸ்ட்ரைக் ஸ்லீப் அப்படிங்கிறது மூலமாக, அதாவது அந்த டிரான்ஸ்வர்ஸ் மூவ்மெண்ட் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரைக் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ஸ்லீப்பில் வந்து என்னென்னா அரௌண்ட் 7.5 மேக்னிடியூட் எர்த்குவேக் வந்திருக்கு. அதில் வந்து என்னென்னா சுனாமி வந்து என்னென்னா இப்போ வந்து அதில் அதிகமாக இருக்குது. இப்படி சுனாமி வர்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பலு அப்படிங்கிற ரீஜன் வந்து என்னென்னா இப்படி நேரோ ரீஜனில் இருக்கிறதுனால இந்த இடத்துல அதனால சுனாமி காசு ஆயிருக்கு. அரௌண்ட் 800 பீப்புள் கிட்ட இறந்து போயிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் ஸ்லீப்னால இது வரைக்கும் சுனாமி வந்ததே கிடையாது. பட் இன்னும் இந்த டைம் சுனாமி வந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால இதை பற்றின கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன். ஓகே, ரிசர்வேஷன் ப்ரொமோஷன் இது வந்து ப்ரிலிம்ஸில் கேட்பானா அப்படின்னா, இல்லை இது வந்து மெயின்ஸ் தானே வரும் அப்படின்னா, ஏன்னா சில கேசஸ்லாம் இருக்குது. ஓகே, இந்த வட்டம் நிறையா கேஸில் வந்து என்னென்னா உங்களுக்கு நிறையா ரிசல்ட் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்குது அப்படிங்கிறதுனால, இப்போ நமக்கு வந்து என்னென்னா கேரளாவில் வந்து என்ன பெண்கள் வந்து என்ன சபரிமலை ஐயப்பன் கோயில், அப்புறம் 377 செக்ஷன் கேஸு, ஓகேவா, இந்த அப்புறம் 497 அடல்ட்ரி கேஸு, இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் ஜார்னல் சிங் அண்ட் லட்சுமி நாராயணன் கேஸ். ஓகேவா, இந்த ஜார்னல் சிங் லட்சுமி நாராயணன் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதோட ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். மொத்தம் இந்த இதில் இந்திரா சுவானே கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, எம் நாகராஜ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து என்னென்னா ரிசர்வேஷன், அவங்க வந்து என்னென்னா ப்ரொமோஷன்லேயும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னா ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஆஸ் பர் இந்திரா சுவானே கேஸ் வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ப்ரொமோஷனை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் கிடையாது. அண்டர் ஆர்டிகல் 16(4) படி என்னென்னா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து ஒன்லி என்ட்ரன்ஸில் தான் இருக்கணுமே தவிர ப்ரொமோஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திரா சுவானே கேஸில் சொல்லிடுவாங்க. ஸோ இந்திரா சுவானே கேஸ் 1992 நடக்கும். இதை நல்லிஃபை பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு நிறைய அமெண்ட்மெண்ட் போடுவாங்க. ஒன்று 77th அமெண்ட்மெண்ட், 81st அமெண்ட்மெண்ட், 82nd அமெண்ட்மெண்ட், 85th அமெண்ட்மெண்ட். இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆர்டிகல் 16 வந்து சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும். ஓகே, ஆர்டிகல் 16(4)(1), ஆர்டிகல் 16(4)(2) அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா இந்த இந்திரா சுவானே கேஸை நல்லிஃபை பண்ணுறதுக்காண்டி. ஸோ இந்த எல்லா இது வந்து வேலிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்திருக்கும். அந்த கேஸ் நாகராஜ் கேஸு. அந்த நாகராஜ் கேஸில் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் வந்து என்னென்னா இது எல்லாமே வேலிட் தான். அதாவது 77th, 81st, 82nd, 85th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாமே வேலிட். ஓகேவா, ஸோ அதனால் ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் அப்படிங்கிறதும் வேலிட். ஆனால் இதில் ஒரே ஒரு இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா ஒரு குவான்டிஃபையபிள் டேட்டா கொடுக்கணும். அப்படி குவான்டிஃபையபிள் டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா எஸ்சி எஸ்டி அந்த ரிசர்வேஷன், அதாவது என்ன ஹையர் அத்தாரிட்டியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இல்லை அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் இது கொடுக்கணும். அதே மாதிரி ஒன்றா எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்டிகல் 335 இருக்கும். அந்த எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்குமா அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணால் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதை ரெண்டையும் வந்து என்னன்னா இப்போ ஜார்னல் சிங் கேஸ் வச்சு லட்சுமி நாராயணன் குப்தா கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எந்த குவான்டிஃபைல் டேட்டாவும் காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆர்டிகல் 335 படி மட்டும் நீங்கள் எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ நாகராஜ் கேஸ், இந்திரா சுவானே கேஸ், நாகராஜ் கேஸ், ஜார்னல் சிங் வெஸ்ட் லட்சுமி நாராயணன் கேஸ், இது மூணுமே வந்து ரிலேட்டட் டு ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் ஆஃப் எஸ்சி எஸ்டி பீப்புள். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி ஆஃப் உமன் இன் சபரிமலா கேஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நிறைய இது வந்து நான் எடுத்துட்டேன். இதுக்கு முந்தின மந்த்து கூட நான் இந்த இதை பற்றி பேசியிருப்பேன். ஜஸ்ட் என்னென்னா இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் வித் ஸ்டேட் ஆஃப் கேரளா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 14, 17, 15 ஓகேவா, இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா அதுக்குள்ளே வரும். ஆர்டிகல் 21 எல்லாமே வந்து என்னென்னா அதுக்குள்ளே வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம்டு கமிட்டி ஆன் பிரிசன். ஓகே, சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கமிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க பிரிசனோட ரிஃபார்ம்ஸ்காண்டி. பிரிசன் எந்த சப்ஜெக்டில் வரும் அப்படின்னா ஸ்டேட் சப்ஜெக்டில் வரும்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிசனோட அதாவது சிறைச்சாலையோட ரெகுலேஷன் எல்லாமே வந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டு கீழே வரும். ஓகேவா? இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அமித்வா ராய் கமிட்டி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அமித்வா ராய் கமிட்டி வந்து போட்டிருக்காங்க ஃபார் பிரிசன் ரிஃபார்ம்ஸ்காண்டி. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பிரிசன் ரிஃபார்ம்ஸ்காண்டி கமிட்டி இருக்கா அப்படின்னா இருக்குது. ஜஸ்டிஸ் ஏஎன் முல்லா கமிட்டி, ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர் கமிட்டி. ஜஸ்டிஸ் கிருஷ்ணா ஐயர் கமிட்டி யாருக்குன்னா உமன் பிரிசனருக்காண்டி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஓவர் க்ரௌடிங் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் மெயின்ஸ் இஷ்யூவாக தான் நீங்கள் எழுதுவீங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா சிபிஐ இஷ்யூ. நமக்கு சிபிஐயில் பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும். அலோக் வர்மா, அஸ்தானா இப்படி 2 பேர் வந்துன்னா பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நமக்கு. அதெல்லாமே மெயின்ஸ். ஓகேவா? ஸோ அது எல்லாமே தேவையில்லை. ஸோ இந்த இவங்களோட இது ஸ்பெஷல் போலீஸ், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1946 இருந்தால் இவங்களுடைய அதிகாரம்லாம் டெரைவ் ஆகும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சிபிஐ டைரக்டருக்கு வந்துன்னா 2 வருஷம் கட்டாய டென்யூர் இருக்குது. அப்படி அந்த 2 வருஷம் கட்டாய டென்யூர் எது மூலமாக வருதுன்னா ஆஸ் பர் சிவிசி மூலமாக வருது. சிவிசி ஆக்ட் மூலமாக வருது. இது எப்படி அப்படின்னா சிவிசி எதுக்கு அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகேவா? அப்போ சிபிஐயும் வந்துன்னா விஜிலன்ஸ் கமிஷன் விஜிலன்ஸை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சிவிசியோட அந்த 2 இயர் டென்யூர் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய டைரக்டருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த 2 இயர் டென்யூர் யாருக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னா சிபிஐயோட டைரக்டருக்கும் அப்ளை ஆகும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சிபிஐயோட டைரக்டரை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சிஜேஐ, அதில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சிஜேஐ, பிஎம், லோக்சபா, அப்போசிஷன், இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் எந்த ஆக்டுக்கு இல்லைனா லோக்பால் ஆக்ட் 2013. இதுக்கு லோக்பால் ஆக்ட் 2013 முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி சிபிஐயோட டைரக்டர் எப்படிலாம் நியமிப்பாங்க அப்படின்னா சிஜேஐ, பிஎம், ஆப்போசிஷன் பார்ட்டி, ஹோம் மினிஸ்டர், சிவிசியோட டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேரை வச்சு தான் சிபிஐயோட டைரக்டர் இது பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் லோக்பால் ஆக்ட் 2013 இந்த ஹை பவர்டு கமிட்டி இவங்களுக்கும் அப்ளை ஆகிருச்சு, சிபிஐக்கும் அப்ளை ஆகிருச்சு. ஏன்னா லோக்பாலோட நிறைய இதை வந்துன்னா சிபிஐ தான் விசாரிக்க போகிறது அப்படின்றதுனால சிபிஐ டைரக்டரோட அப்பாயின்மெண்ட் வந்துன்னா இந்த 3 பேரோட இதாக ஆகிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோட் ஆஃப் கண்டக்ட். இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து என்னென்னா நம்ம இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எலெக்ஷனோட கோட் ஆஃப் கண்டக்ட்டும் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வந்துன்னா கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் எம்பிஸ், எம்எல்ஏஸ் அதாவது இருக்கிறவங்களும் இருக்குது. இப்போ கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் எம்பிஸ் அதை பார்க்கலாம். கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் எம்பிஸ் வந்து என்னென்னா நமக்கு ராஜ்யசபாவில் இருக்குது, லோக்சபாவில் கிடையாது. ஓகே, அதாவது என்ன ராஜ்யசபாவில் வந்து ஒரு 14 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 14 பாயிண்ட் படி அந்த ராஜ்யசபா எம்பிஸ்க்கு வந்துன்னா அது பொருந்தும். ஓகே, ஸோ இப்போ லோக்சபா எம்பிஸ்க்கு இல்லை அப்படின்னா லோக்சபா எம்பிஸ்க்குன்னா எத்திக்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. ராஜ்யசபாவில் 1997 இந்த எத்திக்ஸ் கமிட்டி வரும். லோக்சபாவில் 2000 இந்த எத்திக்ஸ் கமிட்டி வரும். ஓகே, இந்த எத்திக்ஸ் கமிட்டி எதுக்குன்னா இன்சைட் த பார்லிமெண்ட் அவங்க வந்து எம்பிஸ் வந்து என்னென்னா எந்த மாதிரி அவங்க கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த எத்திக்ஸ் கமிட்டியோட முக்கியமான ஒர்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா போக்சோ ஆக்ட் நமக்கு தெரியும். இது ரிலேட்டட் டு சில்ட்ரன்ஸோட செக்ஷுவல் இது காண்டி வந்தது தான். ஓகேவா? ஸோ இதை செக்ஷுவல் இதை வந்து தடுக்கிறதுக்காண்டி வந்தது. இதில் ஒன்று என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ போக்சோ ஆக்ட் படி ஒரு பொண்ணு வந்து என்னென்னா இப்போ அவங்களுக்கு சின்ன வயசில் வந்து என்னென்னா அந்த செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்கு. அந்த பொண்ணால் அவங்க 18 வயசு தாண்டினதுக்கு அப்புறமும் அவங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், ஷீ கேன் கம்ப்ளைண்ட். ஓகேவா? ஸோ நமக்கு போக்சோ ஆக்டில் எந்த டைம் லிமிட்டும் நமக்கு மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? அதேமாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன, சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தண்டனை இருக்குது அப்படின்னா, ஒரு 3 வருஷத்துக்கு தண்டனை இருக்குது அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து என்னென்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3 வருஷ தண்டனை உள்ள கேஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் அதாவதுன்னா கோர்ட் எடுத்துக்கும். நீங்கள் வந்து 3 வருஷ தண்டனைக்கு மேலே வந்து இப்போ கொலை குற்றம் அப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தண்டனை வரும். அப்போ நீங்கள் கொலை குற்றம் எங்கேயாவது நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதை எந்த வருஷம்னாலும் நீங்கள் வந்து என்னென்னா அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பட் என்னென்னா இப்போ ஒரு சின்ன ஒரு திருட்டு கேஸு அது 3 வருஷம் தான் அதோட தண்டனை அப்படின்னா நீங்கள் அதை வந்து என்ன குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் மட்டும் அதை வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு WHO ஃபஸ்ட்டு குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஏர் பொல்யூஷன் அண்ட் ஹெல்த். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஏர் பொல்யூஷன் அண்ட் ஹெல்த். இது ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜெனீவாவில் நடந்திருக்கு. ஓகேவா? இதில் யாரெல்லாம் கொலாபரேட் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, அவங்க வராங்க. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வராங்க. UNFCCC வராங்க. கிளைமேட் அண்ட் க்ளீன் ஏர் கோஆலிஷன் வராங்க. இவங்க எல்லாமே வராங்க. எதுக்காண்டி அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துன்னா எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப் அவங்க வராங்க. ரெடியூஸ்டு ஷார்ட் லிவ்டு கிளைமேட் பொல்யூட்டன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா வராங்க. ஓகேவா? இதுக்கோட முக்கியமான இது என்னென்னா இதோட டைட்டில் என்னென்னா ஏர் பொல்யூஷன் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரிஸ்கிரைபிங் க்ளீன் ஏர் அப்படிங்கிறது தான் இதோட
டைட்டில். ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரியும். மற்ற பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் குளோபல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் இன்க்ளூடட், இதோட டைட்டில் என்ன, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு ஏர் பொல்யூஷன் அண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக வந்து இவங்க இதெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாசிட்டிவ் பாயிண்ட் கொடுத்தா அந்த பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாமே ஓகே தான் மேக்ஸிமம். ஓகேவா? இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து என்ன வாலண்டரி கமிட்மெண்ட். ஓகே, இது எதுவுமே வந்துன்னா WHO இப்போ பண்ணுற அந்த குளோபல் ஏர் பொல்யூஷன் அண்ட் ஹெல்த் இதுக்கு ரிலேட்டட் எல்லாமே வந்துன்னா வாலண்டரி கமிட்மெண்ட். ஸோ அந்த பார்ட்டிஸ் எல்லாமே வந்துன்னா வாலண்டரியாக வந்துன்னா அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அசோசியேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஏர் பொல்யூஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாலண்டரியாக தான் வந்து இதில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட முக்கியமான வந்து என்னென்னா 7 மில்லியன் டெத் பெர் இயரை வந்து என்ன ரெடியூஸ் பண்ணணும். ஏர் பொல்யூஷனால் வர அந்த டெத்தை அரௌண்ட் 7 மில்லியன் இதை வந்துன்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான், பெர் இயர் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான இது. ஓகேவா? நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் ஆன் யூஸ் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ். இப்போ ஃபயர் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன இதெல்லாம் வந்துன்னா இப்போதைக்கு நம்மளுடைய இவங்க பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேரியம் சால்ட்டு, லித்தியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, லெட்டு, மெர்க்குரி இது எல்லாமே வந்துன்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னா வேறு என்னெல்லாம் சீரியஸ் கிராக்கர்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் சேல் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. டைமை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் முக்கியமானது என்னென்னா இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து ரைட் டு ரிலீஜியனில் ஆர்டிகல் 25க்கு கீழே எங்களுக்கு ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து இது பண்ணுறது வந்து என்ன ரைட் டு ரிலீஜியனுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரைட் டு ரிலீஜியன் அப்படிங்கிறது அதாவது ஆர்டிகல் 25 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டிகல் 21 வந்துருச்சுன்னா ஆர்டிகல் 25 ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்னா ஆர்டிகல் 21 தான் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 25 அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு WHO கைட்லைன்ஸ் ஆன் சானிடேஷன் அண்ட் ஹெல்த். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் விட்டுருக்காங்க ரிலேட்டட் டு சானிடேஷன் அண்ட் ஹெல்த்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மற்றபடி இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஓகேவா? ஸோ மற்ற இதெல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாகவே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு HRD மினிஸ்ட்ரி வந்து என்ன 2 இதுக்குன்னா வெப் போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று இம்ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு, இன்னொன்று ஸ்பார்க் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு. ஓகே, இம்ப்ரெஸ் அப்படிங்கிற ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இம்பாக்ட்ஃபுல் பாலிசி ரிசர்ச் அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பாக்ட்ஃபுல் பாலிசி ரிசர்ச் இன் சோஷியல் சயின்ஸ். ஓகே, இதில் யாரெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யார் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் ICSR. ஓகேவா? அவங்க தான் வந்து என்ன இவங்களோட இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. இதில் யாரெல்லாம் உள்ளே வருவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் இவங்க எல்லாமே வந்துன்னா இதில் இன்க்ளூடட் ரிசர்ச் இன் சோஷியல் சயின்ஸ். ஓகேவா? ரிலேட்டட் டு கவர்னன்ஸ் அண்ட் சொசைட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா ஸ்பார்க். இந்த ஸ்கீமோட இன்னொரு ஸ்பார்க்கோட ஸ்கீம் பேர் என்னென்னா ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் அகாடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷன். ஓகேவா? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஓகே, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ரிசர்ச் ஈகோ சிஸ்டமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்தியன் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் கொலாபரேஷனில் பண்ணுறது தான் இந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்டிங் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா IIT கர்காப்பூர். அவங்க தான் வந்து இதில் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டியூட். ஓகே, இது வந்து இருந்ததுன்னா அரௌண்ட் 2 வருஷம் வந்து இது நடக்க போகுது. மொத்தம் 5 முக்கியமான ஏரியாவில் இந்த ரிசர்ச் வந்து இது பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் ரிசர்ச், நெக்ஸ்ட் வந்து என்ன எமர்ஜென்ட் ஏரியாஸ் ஆஃப் இம்பேக்ட், அதுக்கப்புறம் கன்வர்ஜென்ஸ் ஆக்ஷன் ஓரியன்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ட்ரிவன். ஓகேவா? இது எல்லாமே வந்துன்னா டோட்டலாக 5 த்ரஸ்ட் ஏரியாஸ். ஓகே, ஸ்பார்க் அண்ட் இம்ப்ரெஸ் அப்படிங்கிற 2 ஸ்கீம் ரிலேட்டட் டு ரிசர்ச். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ். இந்த ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் எதுக்கு கீழே வருது அப்படின்னா வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுக்கு கீழே ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போது வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை யார் வெளியிடுறாங்கன்னா WB, அதாவது வேர்ல்டு பேங்க் வெளியிடுறாங்க. ஸோ ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸும் வேர்ல்டு பேங்க் தான் வெளியிடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது யார் வெளியிடுவாங்கன்னா UNDP வெளியிடுவாங்க. அப்போ ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க் வெளியிடுறாங்க. ஸோ வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் கேபிட்டல் இண்டெக்ஸ் ரெண்டையுமே வேர்ல்டு பேங்க் தான் வெளியிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸில் மொத்தம் 3 வகையான காம்போனன்ட் இருக்குது. ஓகே, அதாவது என்ன ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ். ஓகேவா? ஹியூமன் கேபிட்டல் ப்ராஜெக்ட். ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸுக்கு கீழே ஹியூமன் கேபிட்டல் ப்ராஜெக்ட்னு ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இந்த அந்த ஹியூமன் கேபிட்டல் ப்ராஜெக்டில் மொத்தம் 3 வகையான இது இருக்குது. ஓகே, அதே இது ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸில் 3 வகையான இது இருக்குது. ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸில் 3 வகையான இது என்னென்னா சர்வைவல், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இப்போ ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸுக்கும் ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸுக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? வித்தியாசம் என்ன அப்படின்னா
இப்போ ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் வந்து என்னென்னா யார் வெளியிடுறா? வேர்ல்டு பேங்க். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார் வெளியிடுறாங்கன்னா யூஎன்டிபி வெளியிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்டிங், வாஸ்டிங் இது எல்லாமே வந்து என்னென்னா ஹெல்த்தில் வரும். ஆனால் இவங்க வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை மட்டும் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது மட்டும் போதும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? அதாவது இன்னொன்று ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸில் பெர் கேபிட்டா இன்கம்மை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பெர் கேபிட்டா இன்கம்மை எடுத்துப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விங்லூங் டூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்னென்னா ஆர்ம்டு ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ம்டு ட்ரோன்ஸ். ஓகேவா? அதான் விங்லூங் 2. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைனா வந்து என்ன பாகிஸ்தானுக்கு இப்போ சேல் பண்ணுறாங்க. சும்மா என்ன கேட்கலாம் அப்படின்னா விங்லூங் 2 அப்படிங்கிறது ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு சொன்னால் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் தான். ஆனால் வந்து என்னென்னா இது வந்து கம்பேர்ட் அண்ட் சர்வேலன்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. சர்வேலன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க, சண்டை போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆர்ம்டு ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூஎஸ் கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட். யூஎஸோட கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். யூஎஸோட கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து இப்போ யூஎஸோட அதிகமாக ட்ரேட் வச்சுருக்க கண்ட்ரிஸ் அவங்க கரன்சியை வந்து நிறையா மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மேனிப்புலேட் பண்ணுறதை இது பண்ணுறதுக்காண்டி தான் யூஎஸ் கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வரும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட அதிகமாக யார் ட்ரேட் வச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து கரன்சியை வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மொத்தம் வந்து 3 வகையான இதில் வந்து என்னென்னா இதை வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட்டில் வந்து என்ன ஒரு கண்ட்ரியை வந்து போடணும் அப்படின்னா ஒரு 3 வகையான க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா 2 பேருக்கும், அதாவது யூஎஸ்க்கும் அவங்க யாரை வந்து கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட்டில் வைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பைலேட்ரல் ட்ரேடு அதில் வந்து என்ன சர்ப்ளஸ் இருக்கணும். ஓகேவா? அவங்க வந்து பைலேட்ரல் ட்ரேட் பண்ணுறதுல அந்த கண்ட்ரியோட இது வந்து என்ன சர்ப்ளஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து என்ன ஒன் சைடு இன்டர்வென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா இவங்க இந்த 3 க்ரைட்டீரியாவில் வந்து என்ன கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட்டு கீழே வைப்பாங்க. ஓகேவா? இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு குரூப் தான் இதை வந்து கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட்டை வந்து என்ன செக் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து என்னென்னா கொஸ்டினபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாலிசி யாராவது இருந்ததுன்னா அவங்களுக்கு இதை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து கரன்சி மானிட்டரிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க, இப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்குது. நெக்ஸ்ட் வந்துன்னா கலடன் மல்டி மாடல் ப்ராஜெக்ட். இது வந்து பழைய ப்ராஜெக்ட் தான், பட் இருந்தாலும் இப்போ ஒரு என்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்ன இதை எடுத்திருக்கேன். இது வந்து என்ன வெஸ்ட் பெங்காலில் இருந்து நமக்கு வந்து என்னென்னா இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனை நம்ம வந்து ரீச் பண்ணணும் வைங்களேன். நமக்கு இங்கே ஒரு சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஓகேவா? அந்த சிக்கன் நெக் அப்படிங்கிற ஏரியா, அதாவது சிலிகுரி ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவை தாண்டி தான் நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவுக்கு போக முடியும். அது என்னென்னா சின்ன பார்ட். ஓகேவா? ஸோ அதை தாண்டி தான் நீங்கள் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாவை வந்து நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். அதாவது சிலிகுரி காரிடார் அல்லது சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில் அதுக்கு பேர். ஓகேவா? ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனை சீக்கிரமாக அடையிறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போடுறதா இந்த கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட். ஓகேவா? இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலும் இவங்க சித்வி போர்ட் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கும், அந்த போர்ட்டையும் கனெக்ட் பண்ணி கலடான் ரிவர் வழியாக, ஓகேவா, அந்த போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கலடான் ரிவர் வழியாக போய் பலட்வா அப்படிங்கிற ஒரு ஏரியாவை ரீச் பண்ணுவாங்க. மியான்மரில் இருக்க பலட்வா அப்படிங்கிற ஒரு ஏரியாவை ரீச் பண்ணுவாங்க. அந்த பலட்வா ஏரியாவிலேருந்து ரோடு மூலமாக வந்துன்னா மிசோரம் ஏரியாவை வந்து ரீச் பண்ணுவாங்க. இதுதான் வந்துன்னா கலடான் மல்டி மாடல் ப்ராஜெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா S-400 ட்ரம்ப் மிசைல் சிஸ்டம். ஓகே, S-400 ட்ரம்ப் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மிசைல் சிஸ்டம் யார்கிட்டருந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ரஷ்யாட்டருந்து வாங்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் அதுக்கு இன்னொரு என்னென்னா மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் அது இருக்குது ஆல்ரெடி. அதுக்கு பேர் என்ன SA-21 க்ரௌலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான இது என்னென்னா பேலஸ்டிக் மிசைல், எவ்வளோ பெரிய லெவலில் பேலஸ்டிக் மிசைல் நம்மளை இந்தியாவை நோக்கி வந்தாலும் இந்த S-400 ட்ரம்ப் அப்படிங்கிறது இடையில தாக்கி அழிக்கக்கூடியது. யூஎஸில் வந்து தாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹை ஆல்டிடியூட் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏரியல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஃபென்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து வர்றது தான் இந்த S-400 ட்ரம்ப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை ரஷ்யா மேக் பண்ணுறாங்க, அதை நம்ம இந்தியா வந்து அதை வாங்க போகிறோம். இதில் முக்கியமானது என்னென்னா காட்ஸா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காட்ஸாங்கிற ஸ்கீம் கிடையாது, இது வந்து கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வைசரி த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம S-400 ட்ரம்ப் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்க போகிறதுனால இந்த காட்ஸா ஆக்ட் மூலமாக நம்ம மேலே வந்து எக்கனாமிக் சாங்ஷன் போடுறதா இருந்துச்சு. பட் என்னென்னா அது 6 மாதத்துக்கு தடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஆக்ட் படி என்னென்னா நார்த் கொரியா, ரஷ்யா அண்டு ஈரான், இந்த 3 கண்ட்ரி கூடலாம் யார் வர்த்தக தொடர்பு வச்சுருக்காங்களோ அவங்க மேலேயும் எக்கனாமிக் சாங்ஷன் போடுறது தான் இந்த காட்ஸா ஆக்ட் அப்படிங்கிறது. ஓகே, கவுண்டரிங் அமெரிக்காஸ்
அட்வைசரி த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக வந்து என்னென்னா போட்டாங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து ரஷ்யா கூட வந்து என்னென்னா தொடர்பு வச்சுக்க கூடாது. பட் என்ன ரஷ்யா கூட தொடர்பு வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து என்ன நமக்கு 6 மாதம் வந்து என்ன வேவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா விசிட் ஆஃப் இந்தியன் பிஎம் டு ஜப்பான். இது எதுக்கு அப்படின்னா இப்போ ஜப்பான் வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் COP21 ஓகேவா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21 பாரிஸ் அக்ரிமெண்ட் UNFCCCயில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம். வேர்ல்டுலேயே இந்தியாவில் இருக்கிற வேர்ல்டு இன்ஸ்டியூஷன் அப்படின்னா ஒன்று தான் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஓகேவா. இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் குருகிராமில் இருக்குது ஐ திங்க். ஓகேவா. ஸோ இதில் முக்கியமானது வந்து என்னென்னா இது லைக் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்குள்ளே இருக்கிறது. ஓகேவா. நீங்கள் சதர்ன் அண்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்க எல்லா கண்ட்ரிலையும் வந்து என்னென்னா சன்னோட இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன அங்கே சோலாரோட இது வந்து அதிகப்படுத்துறதுக்காண்டி கொண்டு வந்தது இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஸோ இதில் 2ல் இருக்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, அதுக்கு மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே இருக்கவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ ஜப்பான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க 71st கண்ட்ரி இதில் சைன் பண்ணியிருக்காங்க. 48th கண்ட்ரியாக ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அந்த இதோட அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு US எக்ஸிட் ஃப்ரம் INF ட்ரீட்டி. INF ட்ரீட்டி அப்படிங்கிறது என்ன, இன்டர்மீடியட் ரேஞ்ச் நியூக்ளியர் ஃபோர்ஸு 1987 கிரியேட் ஆகிருக்கும். இந்த 1987 கிரியேட் ஆகிருக்கல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 500 to 550 கிலோமீட்டரில் இருக்கிற லேண்ட் பேஸ்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க, லேண்ட் பேஸ்டு முக்கியம். இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. லேண்ட் பேஸ்டு க்ரூஸே அண்ட் பேலஸ்டிக் மிசைல் இந்த ரெண்டையுமே வந்து என்ன பேன் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இதில் முக்கியமானது இது எப்போ என்ஃபோர்ஸ் ஆகிருக்குன்னா 1988 என்டர் ஆகிருக்கும். அண்ட் இன்ட்ரூசிவ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற சிஸ்டமும் இதில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கண்ட்ரியோட ஆளுங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போய்ட்டும் இன்னொரு கண்ட்ரியோட ஆளுங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போய்ட்டும் செக் பண்ணுவாங்க. ஏரியாவுக்கே போய்ட்டு அந்த மிசைல்ஸ் எல்லாம் நீங்கள் அழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஓகேவா. இன்ட்ரூசிவ் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎஸ்க்கும் USSRக்கும் 1987 கிரியேட் ஆனதான் இந்த INF. ஓகேவா. இந்த INF வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா ரஷ்யா வந்து என்னன்னா 9M729 அப்படிங்கிற ஒரு மிசைலை வந்து என்னென்னா டெவலப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி தான் இதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 9M729 அப்படிங்கிறது ஒரு பேலஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த அக்ரிமெண்ட்லேருந்து 2 பேரும் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 6 மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த 6 மாதம் நோட்டிஃபிகேஷன் பீரியடில் தான் இப்போ 2 பேரும் இருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ட்ரேட் டீல் ரிலேட்டிங் டு நாஃப்டா ரிப்ளேசிங் நாஃப்டா அப்படின்னா நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கிறதுலே மோசமான அக்ரிமெண்ட் சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெக்சிகோ கனடா அக்ரிமெண்ட் USMCA அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்காங்க. ஓகேவா. இது டோட்டலாக 16 இயர்ஸ்க்கு இந்த அக்ரிமெண்ட்டு ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா இந்த அக்ரிமெண்ட்டோட முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பார்ட். மற்ற எல்லாமே வந்து என்னென்னா அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து என்னென்னா பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் தெரியணும். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் டீலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் டைமாக, அது சில இது முக்கியம், ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூல்ஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஷியல் சர்வீஸ், டிஜிட்டல் பிஸ்னஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்தையுமே வந்து என்னென்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த நாஃப்டா அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுனால அப்போ நாஃப்டாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாஃப்டா அப்படிங்கிறது எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னா 1992 வந்து என்ன சைன் பண்ணிடுவாங்க. 1994 வந்து என்ன இது வந்திருக்கும். எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னா USA, கனடா, மெக்சிகோ இந்த 3 கண்ட்ரி தான் இதில். இது நாஃப்டா அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்துன்னா ஃப்ரீ ட்ரேட் தான். ஓகே. ஃப்ரீ ட்ரேட்னா டேரிஃபை வந்து ஃபுல்லாகவே லிஃப்ட் பண்ணுறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு. ஓகே. அதுதான் வந்து என்ன இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன இந்தியா அண்ட் UN ரெஃப்யூஜி கன்வென்ஷன். ஓகே. அதாவது என்ன இந்தியா அண்ட் UNோட ரெஃப்யூஜி கன்வென்ஷன் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் UNோட ரெஃப்யூஜி கன்வென்ஷன் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேவா. அதுக்கு அல்லது 1967 ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த ரெண்டுமே வந்துன்னா ரெஃப்யூஜி ரிலேட்டட். 1967 ப்ரோட்டோகால் அல்லது யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜி இந்த ரெண்டுமே வந்துன்னா ரெஃப்யூஜி ரிலேட்டட். இந்த ரெண்டுலையுமே நம்ம சைனும் பண்ணலை ரேட்டிஃபையும் பண்ணலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜி இதை போய் படிச்சுக்கோங்க ஆன்லைனில். அண்ட் UNHRC அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆஃப் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்னு இருக்குது. இது ரெண்டுமே ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட். ஓகேவா. இந்த ரெண்டுமே வந்து தனித்தனி. இது ரெண்டுமே ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹை கமிஷன் யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வேறு டிஃப்ரெண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜி 3மே குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3மே தனித்தனி ஆர்கனைசேஷன் யுனைடெட் நேஷன் கீழே வரக்கூடியது. ஸோ 3 தனி ஆர்கனைசேஷனையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா.
நெக்ஸ்ட்டு இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் அப்படிங்கிறதுனா இந்தியன் ஓஷன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து பண்ணுறது இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெல்லி டிக்ளரேஷன் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இதில் 21 கண்ட்ரீஸ் இருக்குது. ஓகேவா? 7 டயலாக் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது ரிலேட்டட் டு இந்த டெல்லி டிக்ளரேஷன் ரிலேட்டட் டு ரெனியூவபிள் எனர்ஜி இன் இந்தியன் ஓஷன் ரீஜியன். அதான் முக்கியம். ஓகே, ரெனியூவபிள் எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ணுறது இன் இந்தியன் ஓஷன் ரீஜியன். ஓகேவா? இதில் யார் படி இந்த இதை பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து என்ன இன்டர்நேஷ்னல் ரெனியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஐஆர்ஓஏ மெம்பர் கண்ட்ரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஆர்இனா இன்டர்நேஷ்னல் ரெனியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி கூட கொலாபரேட் பண்ணி தான் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட் டு இந்தியன் ஓஷனில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ஓஷன் ரீஜனல் அசோசியேஷன் ரிம் அசோசியேஷன் அப்படிங்கிறது டோட்டல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21 மெம்பர் ஸ்டேட்டு 7 டயலாக் பார்ட்னர்ஸு. இது முழுக்க ரிலேட்டட் டு ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டட். ஓகேவா? இது பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன குளோபல் காம்படேட்டிவ்னஸ் இண்டெக்ஸ். இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா நமக்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வெளியிடுறாங்க. இந்தியா வந்து என்னன்னா 58th மோஸ்ட் காம்படேட்டிவ் எக்கனாமி. யூஎஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது. மொத்தம் இதில் 12 பேராமீட்டர் இருக்குது. அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட காம்படேட்டிவ் இண்டெக்ஸ்னால் 12 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன பேராமீட்டர்னால் இப்போ காம்படேட்டிவ் இண்டெக்ஸ்னால் ஒரு கண்ட்ரியோட ட்ரேடு இன்னொரு கண்ட்ரியோட காம்படேட்டிவ் எந்த அளவுக்கு காம்படேட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. இதை எப்படி வச்சு முடிவு பண்ணுறாங்கன்னா மொத்தம் அந்த 12 பேராமீட்டர் சொன்னால இன்ஸ்டியூஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேக்ரோ எக்கனாமிக் என்வரான்மெண்ட், ஹெல்த் அண்ட் பிரைமரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், குட்ஸ் மார்க்கெட் எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா லேபர் மார்க்கெட் எஃபிஷியன்சி, ஃபினான்ஷியல் மார்க்கெட் டெவலப்மெண்ட், டெக்னாலஜிக்கல் ரெடினஸ், மார்க்கெட் சைஸ், நெக்ஸ்ட் வந்துன்னா பிஸ்னஸ் சொஃபஸ்டிகேஷன் அண்ட் இன்னோவேஷன். இந்த 12 இதை வச்சு தான் இந்த வேர்ல்டு காம்படேட்டிவ்னஸ் இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது குளோபல் காம்படேட்டிவ்னஸ் இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறாங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் கமிட்டி கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி. ஓகேவா? இந்த இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா கிராஸ் பார்டர் இன்சால்வன்சிக்கு வந்து என்னென்னா இப்போ ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போன மந்த் வந்து ஒன்று படிச்சிருப்போம். அதே இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவரை இன்னொரு கமிட்டிலையும் போட்டிருப்பாங்க. அது என்னென்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கும் இவர் தான் வந்து தலைவர். இந்த ரிலேட்டட் டு கிராஸ் பார்டர் இன்சால்வன்சி அதுக்கும் இவர் தான் தலைவர். இப்போ கிராஸ் பார்டர் இன்சால்வன்சினா நம்ம கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரியோட இந்த பேங்க்கில் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கலன்னு வைங்களேன், அதுக்கு இன்சால்வன்சி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் வந்து என்ன இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு 2016 அப்படின்னு ஒரு கோடு இருக்குது ஆல்ரெடி. இது வந்து என்னென்னா இந்தியாவுக்குள்ளே அண்ட் இந்தியாவுக்கு வெளியிலையும் பார்க்குறதுக்காண்டி பண்ணதான் இந்த இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் கமிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஆல்ரெடி வந்து என்னென்னா யுனைடெட் நேஷனில் ஒரு கமிட்டி இருக்குது. இதுக்குன்னு யுனைடெட் நேஷன் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருக்குது. அந்த கமிஷன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த கமிஷனில் டோட்டலாக 44 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த கண்ட்ரிஸ் ஆல்ரெடி வந்து என்னென்னா கிராஸ் பார்டர் இன்சால்வன்சிக்கு சில ப்ரொசீஜர்லாம் வச்சுருக்காங்க. அந்த ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் கமிட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த அளவுக்கு தேவையான அந்த அளவுக்கு தேவை இல்லை. பட் என்ன இன்ஜெட்டி ஸ்ரீனிவாஸ் கமிட்டி அப்படிங்கிறது எதுக்கு போட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா பாபா கல்யாணி கமிட்டி. பாபா கல்யாணி பேனல் அப்படிங்கிறவங்க எதுக்காண்டி கொண்டு வந்தாங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்காண்டி கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இப்போ ஏன் பிரச்சனை அப்படின்னா இருக்கட்டுமே அப்படின்னா விட்டல. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. அதில் கிரியேட் பண்ணி நிறைய டேக்ஸ் ரிலேட்டட் இதெல்லாம் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதனால் மற்ற கண்ட்ரிஸ்லாம் இதை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாபா கல்யாணி பேனல் அப்படின்னு ஒரு பேனலை கொண்டு வந்திருக்கோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்இசெட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை நார்மல் ஜோனாக மாற்றிருங்க, கன்வெர்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதை வந்து என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் எக்கனாமிக் என்க்ளேவாக மாற்றிருங்க. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் எக்கனாமிக் என்க்ளேவ் அதாவது 3E மாற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த 3E மாற்றுறது மூலமாக இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த எஸ்இசெட்டுக்கு நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுக்குறீங்க, அதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னும். அண்ட் நீங்கள் வந்து எஸ்இசெட் வந்து வெளி கண்ட்ரி நமக்கு டொமஸ்டிக்லேயே வந்து என்ன ட்ரேட் பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலரில் தான் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்தியன் மணிலே வந்து பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் மானிட்டர் ரிப்போர்ட். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட் மானிட்டர் ரிப்போர்ட் யார் வெளியிடுறாங்க அப்படின்னா
UNCTAD வெளியிடுறாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா குளோபல் ஸ்கில் பார்க். இந்த குளோபல் ஸ்கில் பார்க் வந்து யார் இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ADP, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பண்ணுறாங்க. எங்கன்னா போபாலில் ஃபஸ்ட்டு ஸ்கில் பார்க்கு இதுதான். ஓகே, இதுக்கு என்ன முக்கியமான இதுனா இன்டர்நேஷ்னல் டெக்னிக்கல் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங், சர்வீஸு அண்ட் அட்வான்ஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சரையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. குளோபல் ஸ்கில் பார்க் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொண்டு வராங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் க்ளோசிங் ஸ்கில் கேப். ஞாபகம் வச்சுக்கோங்க, டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் க்ளோசிங் ஸ்கில் கேப். இதை யார் கொண்டு வராங்க அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து கொண்டு வராங்க இந்தியாவில். எதுக்காண்டி அப்படின்னா அவங்க வந்துன்னா ஸ்கில் கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இன்ஜினியரிங் படித்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எவ்வளோ படிச்சிருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த இன்ஜினியரிங் வந்து என்னென்னா அப்ளை பண்ணுற நாலேஜ் இருக்கானா இருக்காது. ஓகேவா. ஸோ அதை க்ளோசிங் அந்த இதை பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தோம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பாலிசி, டிராஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரானிக் பாலிசி, நியூ அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி, டிராஃப்ட் மேரிகல்ச்சர் பாலிசி. ஸோ இந்த 4 பாலிசி வந்துன்னா இந்த அக்டோபர் மந்தில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த 4 பாலிசியும் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய பாலிசி. அந்த பாலிசியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது, அதாவது ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக இது எல்லாமே ரொம்ப பெருசாக போகும். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த நேஷ்னல் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பாலிசி அப்படிங்கிறது என்னென்னா அந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ரிலேட்டட், அதாவது என்னென்னா நமக்கு வந்து 4 lakhs ஜாப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, அதேமாதிரி கனெக்டிவிட்டி ப்ரோக்ராமை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதாவது என்ன லைக் கிராம பஞ்சாயத்துக்கு வந்து என்னென்னா அதிகமான 10 Mbps கொடுக்குறது, 1 Mbps கொடுக்குறது, எல்லா பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன 50 Mbps கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்கீம் இருக்குது. ஓகே, அந்த இதை வந்து என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் எடுத்து அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னால் எழுத முடியல, அதனால் உங்களுக்கு சொல்லலை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு டிராஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரானிக் பாலிசினா நம்மளுடைய ஹேண்ட்செட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நிறையா வந்துன்னா நம்ம மொபைல் ஃபோன்லாம் இது பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டட் அந்த ப்ராடக்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேவா. அதே மாதிரி வந்தோன்னா இந்த ஏற்கனவே இன்சென்டிவ்ஸ் ப்ரோக்ராம்லாம் கொடுக்குறோம், அந்த இன்சென்டிவ்ஸ் ப்ரோக்ராம்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது இப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ அதை வந்து என்னென்னா நேஷ்னல் டிராஃப்ட் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி. ஓகே. நெக்ஸ்ட்டு நியூ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பாலிசி. இந்த நியூ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பாலிசி அப்படிங்கிறதுனா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட். ஓகேவா. அக்ரிகல்ச்சரில் நீங்கள் வந்து நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சப்சிடி கொடுக்குறது ரிலேட்டட் தான் இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் பாலிசி. ஓகேவா. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சப்சிடி வந்து நீங்கள் நிறையா கொடுக்குறீங்க. அந்த சப்சிடி கொடுக்கறதுனால உங்களுக்கு WTOலாம் பிரச்சனை வருது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சப்சிடியை கம்மி பண்ணிவிட்டு ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம் அக்ரிகல்ச்சரில். அப்படி அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்னென்னா இவங்க கொடுத்துருக்க முக்கியமான இதுவாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு மேரிகல்ச்சர் பாலிசி. மேரிகல்ச்சர் பாலிசி அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா இப்போ மீன் வளர்ப்பு, அதான் மேரிகல்ச்சர். அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல்லே வளர்க்குறது தான் அந்த மேரிகல்ச்சர். கடல் மீன் வளர்ப்பு தான் மேரிகல்ச்சர் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கடலுக்கு நடுவில் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கூண்டு மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே வந்து மீன்களை வளர்க்குறது. ஓகே, அந்த மாதிரி எல்லாம், அதாவது மேரிகல்ச்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறது. அப்புறம் டெக்னாலஜி பார்க் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஸ்பீசிஸ், எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸை வந்து என்னென்னா கிரியேட் பண்ணி அதை வந்து என்னென்னா வளர்க்குறது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க இந்த டிராஃப்ட் மேரிகல்ச்சர் பாலிசியில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஓனிர் அப்படிங்கிறது என்ன, ONER. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா CSIRம் நெக்ஸ்ட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டாக்ஸாலஜிக்கல் ரிசர்ச் இவங்க சேர்ந்து பண்ணுறது தான் இந்த ஓனிர் அப்படிங்கிறது. ஓகே. நீர்னாலே நமக்கு வாட்டர். ஓகே. அப்போது வாட்டரில் உள்ள அந்த ட்ரிங்கிங் வாட்டரில் உள்ள அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் லைக் வைரஸ், பாக்டீரியா அப்படின்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு வர்றதான். அதாவது என்ன, நமக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஆஸ்மாசிஸ் ரிவர்ஸ் இதுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது மாதிரி ஒரு பிளான்ட் தான் இது. அதில் முக்கியமான இதில் என்னென்னா இதில் எந்த மினரல்ஸும் வந்து என்னென்னா ரிமூவ் பண்ணப்படாது, எல்லா மினரல்ஸையும் ரீட்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து என்னென்னா எந்த எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸும் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து என்னென்னா அப்படியே உங்களுக்கு வந்து என்னென்னா பெட்டர் பியூரிஃபைடு வாட்டராக கொடுக்கக்கூடியதான் இந்த ஓனிர் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வந்து என்னென்னா நமக்கு தெரியும் ஆல்ஃப்ரட் நோபல் மூலமாக தான் இந்த நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. இந்த நோபல் ப்ரைஸில் மொத்தம் 6 இதுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், லிட்ரேச்சர், பீஸ். இந்த 5 வந்து என்னென்னா முதல்லையே வந்திருக்கும். எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 6 பேருக்கு இதில் கொடுப்பாங்க. இதில் வந்து என்ன ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இந்த 3ஐயும் யார் கொடுப்பாங்க அப்படின்னா ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி வந்து என்ன ஃபிசிக்ஸ், அதாவது மெடிசனுக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னா கேரலின்ஸ்கா இன்ஸ்டியூட் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் லிட்ரேச்சருக்கு ஸ்வீடிஷ் அகாடமி கொடுப்பாங்க. அதே மாதிரி பீஸ் பிரைஸை யார் கொடுப்பாங்கன்னா நார்வேயின் நோபல் கமிட்டி இவங்க தான் கொடுப்பாங்க. ஓகேவா.
இப்போது இந்த இதில் வந்து நோபல் ப்ரைஸுக்கான அந்த லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் இப்போல்லாம் கேட்குறதில்ல, யார் யார் பேர் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறதில்ல. அந்த டெக்னாலஜி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சேம்ஸ்பி அலிசன் அண்ட் டொசோகோ கோஞ்சோ இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேன்சர் ரிலேட்டட் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெகட்டிவ் இம்யூன் ரெகுலேஷன் வச்சு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா நோபல் ப்ரைஸ் ஆன் கெமிஸ்ட்ரி. ஓகே, கெமிஸ்ட்ரியில் என்னன்னா 2 பேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு குரூப் யார் அப்படின்னா நம்மளுடைய என்சைம்ஸ் நொதி இருக்குல்ல, அந்த நொதியை வந்தோன்னா டைரக்ட் பண்ணுறது, நம்மளாவே டைரக்ட் பண்ண முடியும், சில சேஞ்சஸ்க்காண்டி பண்ண முடியும். ஓகே, அது ஒருத்தருக்கு. நெக்ஸ்ட் வந்தோன்னா ஃபேஜ் டிஸ்பிளே அண்ட் பெப்டைட்ஸ் ஆன்டிபாடிஸ் ரிலேட்டடாக வந்தோன்னா இன்னொருத்தர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ககன்யான் ப்ராஜெக்ட். நமக்கு தெரியும் ககன்யான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற 2022 GSLV Mark 3 வெஹிக்கிள் மூலமாக 3 பேரை 7 நாளைக்கு வந்து என்னன்னா அரௌண்ட் 300 to 400 கிலோமீட்டர் லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து நிலைநிறுத்துறதுக்காண்டி ஃபஸ்ட்டு மேண்ட் மிஷன் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேண்ட் மிஷன் வந்து ககன்யான் அப்படிங்கிறது. ஓகேவா. இதில் யாரை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரஷ்யாவோட இதையும் வந்து என்னென்னா நம்ம ஜாயிண்ட் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா. இப்போது இதுக்கு முன்னாடி ககன்யானை யாரெல்லாம் வந்துருக்காங்க, ககன்யான் மாதிரி மேண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் பண்ணுறதுக்கு பேர் என்ன, ஓட்சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்சாக் 1 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு USA, அதுக்கு பேர் என்ன மெர்க்குரி மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சைனா வந்து ஷென்சோ மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 வகையான மிஷன். அந்த 3 மிஷன் என்ன மேண்ட் மிஷன் அப்படின்னு சொல்கிறது. மொத்தம் 3 கண்ட்ரி தான் பண்ணியிருக்காங்க. 4வது கண்ட்ரி இப்போ இந்தியா பண்ண போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சைனாவோட ஆர்டிஃபிஷியல் மூன், இதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா நம்யா அல்லது பேனர், அதான் வந்து இதோட நேம். ஓகேவா. ஆர்டிஃபிஷியல் மூன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நைட் நேரத்தில் நம்ம நிறையா கரண்ட் யூஸ் பண்ணுறோம்ல, லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணோம். அதுக்கு பழுது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பூமிக்கு மேலே 500 கிலோமீட்டரில் ஒரு மிரரை நிலைநிறுத்த போகிறாங்க. ஓகேவா. அந்த மிரர் மூலமாக வந்துன்னா நமக்கு தெரியும் சன் வந்து எப்போவுமே வந்துன்னா வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நைட்டு பகல் வந்துன்னா நம்ம சுற்றுறது மூலமாக, ஓகேவா, பூமி சுற்றுறது மூலமாக தான் நைட்டு பகல் அப்படிங்கிறது வருது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா 500 கிலோமீட்டரில் வந்து ஒரு மிரரை வந்து ரிஃப்ளெக்ட்ங்கிற மிரரை வைக்க போகிறாங்க. அந்த மிரர் மூலமாக சன்னோட வெளிச்சம் வந்துன்னா நம்ம பூமிக்கு வந்து வரப்போகுது. ஓகேவா. ஸோ இது வந்து செங்குடு அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இது வந்து இதை பண்ணுறாங்க. செங்குடு அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து என்ன இதை பண்ணுறாங்க. ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க, செங்குடு சிட்டி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ இந்த வந்து ஆர்டிஃபிஷியல் மூன் அப்படிங்கிறது ஓவர் நைட்டு ஃபுல்லாக வந்தோன்னா அவங்க எலக்ட்ரிசிட்டி இது பண்ணுறதுக்காண்டி பண்ணுறாங்க. இதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹைப்பெரியன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோ சூப்பர் கிளஸ்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா நம்மளுடைய இந்த கிளஸ்டர்லேருந்து வெளியே அரௌண்ட் 2 பில்லியன் இயர்ஸுக்கு, இதில் பிக் பேங் தியரிக்கு 2 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வந்தது தான் இந்த ஹைப்பெரியன் ப்ரோட்டோ கிளஸ்டர் சூப்பர் கிளஸ்டர் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இது நம்ம சன்னை விட அரௌண்ட் 1 பில்லியன் டைம்ஸ் வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா ரொம்ப பெருசு. ஓகேவா. ஸோ அதனால் இது பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்பெரியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏசினோட்டோபாக்டர் ஜூனி. ஓகேவா. இது வந்து என்னென்னா ஒரு ஏசினோட்டோபாக்டர் ஜூனி அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா யுனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி PHU இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா டொலுவினை லெஸ் டாக்ஸிக்காக மாற்றும். அப்படி லெஸ் டாக்ஸிக்காக மாற்றும் போது என்ன பண்ணுறது அப்படின்னா அதோட அந்த ஃபிசிக்கல் மார்பாலஜியை வந்து மாற்றிக்குது. எப்படின்னா இதுக்கு முன்னாடி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும், அது வந்து ஓவல் ஷேப்புக்கு மாறிடும். ஓகேவா. அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த அசினிட்டோபாக்டர் ஜூனி அப்படிங்கிறது என்னென்னா ஏரோபிக் பயோடிகிரேடேஷன் இந்த டொலுவினை பண்ணக்கூடியது. ஓகேவா. இந்த டொலுவின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு பெட்ரோகெமிக்கல் வேஸ்ட்டில், அதாவது நம்ம இந்த லைக் பெட்ரோலியம் தயாரிக்கும் போது, பெயிண்ட் தயாரிக்கும் போது, டெக்ஸ்டைலு, பேப்பர், ரப்பர் இதெல்லாம் தயாரிக்கும் போது நமக்கு டொலுவின் அப்படிங்கிற வந்து வேஸ்ட் வந்து வெளியே வரும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் வெளியே அனுப்புனா கார்சினோஜெனிக் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் நமக்கு வரும். அப்புறம் ஜீனோடாக்சிக் அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் வந்து வரக்கூடியது. ஓகே. அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பாதிக்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காண்டி இந்த அசினிட்டோபாக்டர் ஜூனி அப்படிங்கிற பாக்டீரியா யூஸ் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு கேனியன் டிஸ்டம்பர் வைரஸ் டிசீஸ். இந்த கேனியன் டிஸ்டம்பர் டிசீஸ் அப்படிங்கிறது விலங்குகளுக்கு வரக்கூடிய ஒரு நோய் தான் கேனியன் டிஸ்டம்பர் வைரஸ் டிசீஸ் அப்படிங்கிறது. இது வந்து வைரஸ் மூலமாக வரக்கூடியது. இது வந்துன்னா நாயில் வந்து அதிகமாக பரவக்கூடியது. இது வந்து பாப்சியா அப்படிங்கிற ஒரு பேரசைட் மூலமாக பரவக்கூடியது. அதாவது என்ன நம்ம பேன் தலையில் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக வரக்கூடியது. இது வந்து நாயோட உடம்புல இருக்க அந்த டிக் மூலமாக வரக்கூடியது. ஏன் இந்த இது முக்கியம் அப்படின்னா குஜராத்தில் நமக்கு கிர் ஃபாரஸ்ட், ஓகே, கிர் ஃபாரஸ்ட்டில் லயன்ஸ், ஏசியாட்டிக் லயன்ஸ், என்டேஞ்சர்ட் ஏசியாட்டிக் லயன்ஸ் வந்து அங்கே மட்டும்தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இப்போ அதிகமாக இந்த கேனியன் டிஸ்டம்பர் வைரஸ் மூலமாக நமக்கு நோய் வந்து நிறையா இது இறந்து போயிடுச்சு. அதனால் கேனியன் டிஸ்டம்பர் நோய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியாஸோட ஃபஸ்ட்டு டால்ஃபின் ரிசர்ச் சென்டரை வந்து இது பண்ண போகிறாங்க. இது வந்து என்னென்னா இந்தியாவிலே
இந்தியாவிலேயே கேஞ்சடிக் டால்ஃபின் சாங்சுவரி எங்கே இருக்குது அப்படின்னா விக்ரமசீலா பீகாரில் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் கேஞ்சடிக் டால்ஃபினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துன்னா ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின், இன்னொன்று வந்துன்னா பிராக்கிஷ் வாட்டர் டால்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இந்த இந்தியன் கேஞ்சடிக் டால்ஃபின் அப்படிங்கிறது உங்களுக்கு என்டேஞ்சர்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாவை பொறுத்த இப்போ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கேஞ்சடிக் டால்ஃபின் அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின் மொத்தம் வேர்ல்டில் வந்து என்னென்னா 4 ஏரியாவில் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா இண்டஸ் ரீஜியன். ஓகேவா? இண்டஸ் ரிவரில் இருக்கிறது இண்டஸ் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கங்காவில் இருக்கிறது. 3வது யங்ஸ்டே ரிவர் அப்படிங்கிறது சைனாவில் இருக்குது. 4வது வந்துன்னா ஆஃப்ரிக்கனில் இருக்கிற இது. மொத்தம் இந்த 4 இடத்துல வந்து என்னென்னா ரிவரில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பிராக்கிஷ் வாட்டரில் சில்கா லேக்கில் இரவாடி டால்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டால்ஃபின் இருக்குது. ஓகேவா? அது அங்கே மட்டும்தான் இருக்குது, பிராக்கிஷ் வாட்டரில் இருக்கிற டால்ஃபின். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு டோட்டலாக சொல்லியிருக்கிறேன், அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூரேஷியன் ஒட்டர் அப்படிங்கிறது என்னென்னா இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஓகே, வேர்ல்டில் இது வந்து IUCN ரெட் லிஸ்ட்டில் நியர் த்ரெட்டனில் இருக்குது. ஓகேவா? வேர்ல்டில் இது எங்கெல்லாம் இருக்குன்னா யூரோப்பு, நார்த் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸு, செவரல் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயும் இது இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரகிருதி அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் நவோதயா கேந்திரியா, இந்த 3 சேர்ந்து பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா பிரகிருதி அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களுக்கு வந்துன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டட் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? பேலன்ஸ்டு என்விரான்மெண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுக்குறதான் இந்த பிரகிருதி அப்படிங்கிற ப்ரோக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளைமேட் ரீசைலன்ஸ் ப்ராஜெக்ட்டை இந்தியாவில் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசாவில் பண்ணுறாங்க த்ரூ க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் மூலமாக. ஓகேவா? அப்போ க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. UNFCCயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த UNFCCயில் நமக்கு 2010 கேன்கூன் அப்படிங்கிற ஒரு சம்மிட் நடக்கும். ஓகேவா? இந்த கேன்கூன் சம்மிட்டில் தான் இந்த க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படிங்கிறத வந்து என்ன இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த க்ரீன் கிளைமேட் ஃபண்டோட செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னா சவுத் கொரியாவில் இருக்குது. ஓகே, சவுத் கொரியா தான் அவங்க செக்ரட்டரியேட்டாக இருப்பாங்க. அதேமாதிரி வேர்ல்டு பேங்க் தான் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க, க்ரீன் கிளைமேட் ஃபண்டை. ஓகேவா? இந்த க்ரீன் கிளைமேட் ஃபண்டு மூலமாக நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா கிளைமேட் ரீசைலன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. லைக் கோஸ்டல் ரிலேட்டட் ஸ்டேட்டில் தான் பண்ணுறாங்க. மொத்தம் 6 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் நடக்க போது. 2019 24 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் நடக்கும். ஓகேவா? இதுக்கு முக்கியமான நம்ம ஆள் யார் அப்படின்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் தான் இதை பண்ண போகிறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2030 அட்டைன் பண்ணணும். ஓகேவா? அதில் என்னென்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டி, அதே மாதிரி வந்து என்னென்னா பிலோ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஓகேவா? இதெல்லாமே அதில் முக்கியமானது இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கிளைமேட் ரீசைலன்ஸ் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டப்கோர் 2018. இந்த ஸ்டப்கோர் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டப் அப்படிங்கிறது STA அதுங்கிறது ஸ்டேட்டஸ். ஓகேவா? ஸ்டேட்டஸ் ஆஃப் கோரல் ரீஃப் பற்றி தான் இது வந்தது தான் இந்த ஸ்டப்கோர் அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோரல் ரீஃப். ஓகேவா? இதோட முக்கியமான இது எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய லட்சத்தீவில் வந்து என்ன இதோட இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து கோரல் ரீஃப்ங்கிறது நம்ம நார்மலாக நீங்கள் வந்து ஜியாகிரஃபியில் படிப்பீங்க, அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு தலைப்பு தீம் என்னென்னா ரீஃப் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது தான் இதோட தலைப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா லிவிங் பிளானட் ரிப்போர்ட். இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா WWF வேர்ல்டு வைடு ஃபண்ட் வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் குளோபல் சாயில் பயோடைவர்சிட்டி அட்லஸ், இதையும் யார் வெளியிடுறாங்க அப்படின்னா WWF தான் வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா 12th ADMM அண்டு 5th ADMM ப்ளஸ் மீட்டிங். ADMM அப்படின்னா என்னென்னா ஏஷியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் மீனிங்கு. ஓகேவா? ஏஷியான் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியல் மீட்டிங். ஏஷியான் இது வந்து ஏசியன் நான் போட்டேன், தப்பு. ASEAN ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காங்களா அவங்க ப்ளஸ் அதுக்கடுத்து ஏஷியன் ADMM ப்ளஸ் அப்படின்னா ADM ப்ளஸ் நான் ஒரு 7 கண்ட்ரி இருக்குல்ல ADM ப்ளஸ் கண்ட்ரிஸ். ஓகே, ஏஷியன் டெவலப்மெண்ட்டோட ப்ளஸ் கண்ட்ரிஸும் சேர்ந்து நடத்துகிறது தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கப்பூரில் இப்போ நடந்திருக்குது. ADM ப்ளஸோட ஃபஸ்ட்டு மீட்டிங் சிங்கப்பூரில் இப்போ நடந்திருக்குது. ஓகேவா? ஸோ அதான் இதில் சொல்லியிருப்பாங்க. ரிலேட்டட் டு டிஃபென்ஸ் ரிலேட்டட் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் அலையன்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். குளோபல் அலையன்ஸ் ஆன் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? GANHRI அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வேர்ல்டில் இருக்க இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாமே சேர்ந்து பண்ணுறது தான் இந்த குளோபல் அலையன்ஸ் ஆன் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன பாரிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 1993 க்ரியேட் பண்ணியிருப்பாங்க.
இப்போ இந்தியா வந்து என்ன 4th கான்சிக்யூட்டிவ் இயராக ஏ அக்ரிடேஷனில் தான் இருக்கிறோம். ஓகே, மொத்தம் 5 வருஷத்தில் 4 வருஷம் வந்து கான்சிக்யூட்டிவாக வந்துன்னா ஏ அக்ரிடேஷனில் இருக்கிறோம். ஓகேவா. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ், இந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் வந்துன்னா சுலுவை ஐலாண்டு. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்துன்னா ஒரு எர்த்குவேக் இங்கே வந்துச்சு. ஸோ சுலுவை ஐலாண்டு இந்தோனேஷியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துன்னா குண்டூஸ். ஓகே, குண்டூஸுங்கிறது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அதாவது ஆப்கானிஸ்தானில் இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து இந்த குண்டூஸ் ஏரியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறையா வயலன்ஸ் நடந்துச்சு. ரொம்ப பெரிய வயலன்ஸ்லாம் வந்துன்னா இந்த குண்டூஸ் ஏரியாவில் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துன்னா ஜுகாய், சைனாவில் இருக்கிற ஒரு முக்கியமான சிட்டி. ஓகேவா. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜுகாய் சிட்டி. நெக்ஸ்ட் வந்துன்னா தெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்த தெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து நான் நியூஸில் வந்து சும்மா வந்தது, அதை அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தெப்ரிகார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்துன்னா கார்பன் ஆஃப்செட்டிங் அண்ட் ரிடக்ஷன் ஸ்கீம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன். ஓகே, கோர்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் ப்ரோக்ராம் தான் இது முக்கியமாக பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ப்ரோக்ராம். ஓகே, சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க தான் இந்த கார்பன் ஆஃப்செட்டிங் அண்ட் ரிடக்ஷன் ஸ்கீம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு முக்கியமான என்ன காரணம் அப்படின்னா ஏவியேஷன் மூலமாக, அதாவது ஃப்ளைட் மூலமாக வர்ற கார்பன் இதை வந்து ரிடக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதான் இவங்களோட முக்கியமான இது. ஓகேவா. இது மொத்தம் 3 ஃபேஸில் நடக்க போகுது. என்னென்ன ஃபேஸ் அப்படின்னா 2020 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா. 2021 to 2023 ஃபஸ்ட் ஃபேஸ், அதாவது பைலட் ஃபேஸு. ஃபஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறதுனா 2024 to 26 அண்ட் செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது 2027 2035. இந்தியா வந்து இதில் சிக்னேட்டரி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. கார்பன் ஆஃப்செட்டிங் அண்ட் ரிடக்ஷன் ஸ்கீம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் ஐசிஏஓ பண்ணுறாங்க. ஐசிஏஓனா இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு உதயம் அபிலாஷா அப்படிங்கிறவங்க யாருன்னா நேஷ்னல் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ் அவேர்னஸ் ஸ்கீம் தான் பேர் என்னென்னா உதயம் அபிலாஷா. ஓகேவா. ஆண்டர்பிரினர்ஸோட அவேர்னஸ் கேம்பெயின் தான் உதயம் அபிலாஷா. ஓகேவா. இதை எதில் பண்ணுறாங்க அப்படின்னா 1 and 5 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக்கோட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் ஓகேவா இந்த உதயம் அபிலாஷா அப்படிங்கிற ஒரு இதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிட்பி. ஓகே, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு குளோபல் இம்ப்யூனிட்டி இண்டெக்ஸ். இந்த குளோபல் இம்ப்யூனிட்டி இண்டெக்ஸை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா கமிட்டி டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட், இவங்க தான் வெளியிடுறாங்க குளோபல் இம்ப்யூனிட்டி இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. நீங்கள் இப்போ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் வந்துன்னா பேங்க்கோட இதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் எல்சிஆரும். ஓகே, லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோவும் ரிலேட்டட் டு எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் மாதிரி தான். ஓகேவா. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கையில் இருக்க அமௌண்ட்டு ஈஸியாக வந்து மணியாக மாற்றக்கூடியது. ஓகே, ஈஸியாக மணியாக மாற்றக்கூடிய இது தான் வந்துன்னா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது. இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹைலி லிக்விட் assets which can easily be converted into cash. ஓகே, கேஷாக வந்துன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் வந்துன்னா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக், இது யார் வெளியிடுறாங்கன்னா IMF வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட்டு குங்குடோ டிக்ளரேஷன் அப்படிங்கிறது இப்போ SCO நடந்தது. குங்குடோ அப்படிங்கிற சைனாவில் இருக்க ஒரு ஏரியாவில் நடத்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து 18th சம்மிட்டு. இதில் வந்து என்ன சைனாவோட PRI, அதாவது என்ன பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி சைனா கேட்டிருக்கோம். இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவும் இதில் மெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் ப்ளஸ் ப்ரோக்ராம். இந்த ஹார்வெஸ்ட் ப்ளஸ் ப்ரோக்ராம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இனிஷியேட்டிவ் ஆஃப் த கன்சுலேட்டிவ் குரூப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்ரி ரிசர்ச், இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா இம்ப்ரூவ் நியூட்ரிஷனல் பப்ளிக் ஹெல்த் பை டெவலப்பிங் அண்ட் ப்ரொமோட்டிங் பயோஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ். ஓகேவா. பயோஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ் ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பயோஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னென்னா பயாலஜிக்கலாக அந்த கிராப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோட மினரல் கண்டென்ட்டை ரிச் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் பயோஃபோர்ட்டிஃபைடு கிராப்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட் மைசே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைப்ரிட் அப்படிங்கிறதும் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படிங்கிறதும் வேறு. ஓகேவா. ஹைப்ரிட் அப்படிங்கிறது இருக்கிற ஆர்கனைசேஷனே வந்து என்னென்னா அதோட நியூட்ரிஷனல் வேல்யூவை என்ட்ரீச் பண்ணுறது. நம்ம பயோஃபோர்ட்டிஃபைடுன்னு ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன ஹைப்ரிட். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படிங்கிறது 2-3 இதை வந்து என்னன்னா கம்பைன் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இதாக க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ காட்டனை வந்து என்னென்னா ஒரு பாக்டீரியா எஸ்எரிசியா கோலை பாக்டீரியாவோட இது கம்பைன் பண்ணி கொண்டு வந்தது தான் காட்டன். இது நமக்கு கிடைக்கிறது. ஓகே, காட்டனில் இருக்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு இதை கொண்டு வந்தது. ஓகேவா. பட் இந்த ஹைப்ரிட் வெரைட்டி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹைப்ரிட் மைசே அப்படிங்கிறதுனா
இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன, புஷா விவேக் QPM-9 அப்படிங்கிறது. ஓகேவா, இதை யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமானது என்னென்னா இதோட விட்டமின் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அமினோ ஆசிடோட எசென்ஷியல் அமினோ ஆசிடையும் இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, புஷா விவேக் QPM-9. இதில் என்னென்ன முக்கியமான ஜீனை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா OPEC2 அப்படிங்கிற ஒரு ஜீனையும் CRT-RBA அப்படிங்கிற ஒரு ஜீனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேபி கொலம்போ அப்படிங்கிறது என்ன, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டு. மொத்தம் இதில் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது. ஒன்று வந்து என்ன பேபி, இன்னொன்று மியோ அப்படிங்கிறது. ரெண்டுமே வந்து என்ன மெர்க்குரியை சர்ச் பண்ணுறதுக்காண்டி, மெர்க்குரியோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு தான் பேபி கொலம்போ. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா ஜப்பானோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரும் யூரோப்பியனோட ஸ்பேஸ் ஏஜென்சியும் பண்ணுறாங்க. யூரோப்போட ஃபஸ்ட்டு மெர்க்குரி மிஷன் வந்து இந்த மிஷன். ஓகே, பேபி கொலம்போ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரீத் லைஃப் கேம்பெயின். இந்த ப்ரீத் லைஃப் கேம்பெயின் அப்படிங்கிறது என்னென்னா ஏர் பொல்யூஷனில் கம்மி பண்ணுறது. ஓகே, 2013 வந்து என்னென்னா ஏர் பொல்யூஷனை ஸ்டேட் லெவலில் கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது கொண்டு வந்து தான் இந்த ப்ரீத் லைஃப் கேம்பெயின். இதை யார் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா WHO, யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்ட் அண்ட் க்ளீன் ஏர் கோஆலிஷன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அக்டோபர் 2018 ஹோல் கரண்ட் அஃபேர்ஸை நான் எடுத்துட்டேன். அதுக்கடுத்து இன்னும் நவம்பர் வந்து என்ன இன்னொரு 3 to 4 டேஸில் எடுத்துருவேன். அப்புறம் டிசம்பர் அண்ட் ஜனவரி இதெல்லாமே வந்து 3 to 4 டேஸ் கேப்பில் வந்து என்னென்னா ஒவ்வொரு இதுவும் அப்லோட் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.